ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவாக பார்க்கல வாங்க. இங்கே வந்து மீனா இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கணுமான்றாங்க. இங்கே பாருடா, என்ன அசிங்கப்படுத்தின என்ன அவமானப்படுத்தினன்றாங்க. நீ பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்கிறது உனக்கு கோபமாக இருக்கான்றாங்க. ஒழுங்காக பண்ண தப்ப திருத்திக்க தெரியல. இதில் வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து வீரப்பம் மட்டும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, போகிறேன்டா எங்கடா போயிடுவேன்றாங்க. இங்கே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் உனக்கு வேற இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி தேவையில்லாம வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாண்டியன். பாண்டியன் பேச பேச செந்தில் வந்துட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. நீங்களாம் ஒரு அப்பா தானா அப்படின்னு கேட்கும். கோமதி இருந்துட்டு, டேய் செந்தில் என்னடா பேசிட்டு இருக்கேன்டாங்க. அம்மா நீ அவருக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணாதேமான்றாங்க. இவ்வளோ நேரம் அவரு என்னை எத்தனாயிரம் கேள்வி கேட்டாரு, எவ்வளவு பேச்சு பேசினாரு. அதுக்காக சைலண்டா தானம்மா இருந்தேன்றாங்க. இப்ப மட்டும் எதுக்குமா பேசுறேன்றாங்க. அவ்வளோ என்ன அசிங்கப்படுத்துறாங்க. ஆனாலே வந்து கேட்டுட்டு பொறுமையா இருக்கல்லம்மா நீன்றாங்க. உனக்கு என்னை பத்தின கவலை இருந்திருந்தா நீ வந்து எனக்காக பேசுறப்பம்மா. உனக்கு கவலை இல்லைன்றாங்க. உனக்கு உன் புருஷன் பேசுறதுதான் சரி. அவரு பண்றதுதான் எல்லாமே நல்லது அப்படின்ட்டு அப்படி ஒரு முடிவிலே இருக்க. அப்படி இருக்கும்போது எங்கள பத்தி எங்கம்மா யோசிப்பான்றாங்க. டேய் நான் அப்படியாடா? என்னடா பேசுறேன்றாங்க. அம்மா நீ அப்படிதாம்மான்றாங்க. கொஞ்சம் கூட பசங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்றாங்க. உண்மையிலேயே வந்து உன் புருஷனுக்காக தான் நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. ஏன்னா பாண்டியனும் தேவையில்லாம வார்த்தைகள வந்து சொல்லிடுவாங்க. அதெல்லாம் மீனா கேட்கும்போது, மாமா இனிமேல் நாங்க இந்த வீட்ல இருக்கல மாமா. நாங்க போயிடுறோம்ட்டாங்க. ஏன்பா நான் உன்ன எதுவும் சொல்லலப்பா. அவங்க தானே சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மாமா, என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் மாமா. அவர் ஏதாச்சும் சொல்லும்போது எனக்கு தானே உரைக்கும்ன்றாங்க. அவர் என்ன இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்காக அவரை இத்தனை பேச்சு பேசுறதா மாமா? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சங்கட்டமா இருக்கு. இனி நாங்க இந்த வீட்ல இருக்கிறது இல்ல மாமா. நாங்க போறோம்னு அப்படியே ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். அதோட இந்த ப்ரமோவ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.